Dear student, good morning to one and all. Today's biostatistics is the last topic in this unit. We covered, particularly I covered unit 1 and unit 2 and final the unit 5. So almost 100% topic will complete in this class also. So biostatistics, the last topic is scatter plot graphical representation. In previously we discussed about bar diagram like vertical and horizontal methods, 3D structure and cumulative. Everything will discussed in this previous class. And the next class is we discussed histogram. So histogram will clearly explain and detail explanation and a graphical method also discussed in that class. Now the topic is scatter plot. Actually the scatter plot is a correlate the every graph so that cumulative frequency distribution in the picture shows the method. Actually the scatter plot is one of the graphical representation to collect the ordered x and y axis. In this graph looks like a bunch of dots, but some of the graphs are a general shape or move in a general directions. These are the introduction and definition of this scatter plot. Scatter means it is a spread over the area. One of the particular circle, one of the particular square area will scatter the data. That is called scatter plot. Scatter plotனா என்ன அர்த்தம்னா ஸ்கேட்டர்னாலே பிரிஞ்சு பரவி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஒரு சதுரத்துக்குள்ளே ஒரு கட்டத்துக்குள்ளே டேட்டாவை வந்து எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குதோ அதுக்கு பேர் ஸ்கேட்டர் பிளாட்டுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஸ்கேட்டர் பிளாட்டுங்கிறது ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஒரு ஹில்ஸ் ஏரியாவில் போய் மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், கிலோமீட்டர் கணக்கு பண்ணணும். இந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக எவ்வளோ பிளான்ட் இருக்குது. லைக் அனிமல்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, டைகர் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணணும்னு வைங்களேன். எப்படி செக் பண்ணுவோம்? ஒவ்வொரு புலியையாக கூப்பிட்டு 1 நீ போ, 2 உனக்கு எழுதியாச்சு போ, கவுண்ட் பண்ணிகிட்டே வரோம், ஒவ்வொருத்தராவா அப்படின்னு செய்ய முடியுமா? இட் இஸ் பாசிபிள், நத்திங் டு வர். அப்போ என்ன வழி? எப்படி புலி வந்து நம்ம நாட்டில் வந்து இந்த வருஷம் லாஸ்ட்டு இயரோட இந்த வருஷம் கம்மியாயிருச்சு. லாஸ்ட்டு 5 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷன் ஆஃப் தி டைகர் வந்து இப்போ கம்மியாக இருக்குது. ஹவு கேன் வி கால்குலேட் இட்? இட் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஆஃப் புலியோடைய காலடி அச்சு. அதை வச்சு அதோடைய மேலா ஃபீமேலா, அதோடைய இப்போ அது வந்து மெச்சூர்டா இம்மெச்சூர்டா சைல்டா, ஸோ இந்த மாதிரி நிறையா வேரியஸு மெத்தடாலஜிஸ் ஆர் தேர் இன் தி கால்குலேஷன் ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் தி டைகர். அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா
ஸ்கேட்டர் பிளாட் எவ்வளோ பரவி இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மொத்தம் எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்குள்ளே மொத்தம் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி, ஸோ நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத் இந்த டைரக்ஷனில் எல்லா இடத்துலையும் ரேண்டமாக கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டோட்டல் ஏரியாவை கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. ஆவரேஜாக இவ்வளோ இருக்குது, இவ்வளோ பிளான்ஸ் இருக்குது, ஆவரேஜாக இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது. அப்படி தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்கேட்டர் பிளாட். ஓகே, do you understand what I told? Next, positive correlation. If the x coordinates and the y coordinates both increase, then it is positive correlation. x ஆக்சிஸும் y ஆக்சிஸுமே ரெண்டுமே இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா, அதாவது ஹையர் வேல்யூவாக போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பாசிட்டிவ் கார்லேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன் திஸ் மீன்ஸ் த போத் ஆர் கோயிங் அப் அண்ட் தே ஆர் ரிலேட்டட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸும் ஒய் ஆக்சிஸும் ஹையில் பீக்கில் வேல்யூ போச்சுன்னா அது பாசிட்டிவ் கார்லேஷன். For example, the graph shows that the dots, that means scatter. ஸோ அது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸு ஹையாக இருக்குது, ஒய் ஆக்சிஸ்லேருந்து இப்படி ரேண்டமாக போகுது. ஸோ இது வந்து பாசிட்டிவ் கார்லேஷன். நான் இப்போ நெகட்டிவ் கார்லேஷன் பார்ப்போம். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஜீரோவுக்கு டவுன் வருது, அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸும் ஹை பீக்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக லோ பீக்குக்கு வந்தது. ஸோ ரெண்டுமே வந்து டிக்ரீஸிங் ஆர்டரில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து நெகட்டிவ் கார்லேஷன். இதுவும் ஒன் ஆஃப் த ஸ்கேட்டர் பிளாட். எடுத்தோன்னே ஹையில் இருக்குது, அப்புறம் போக 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 கம்மியாகிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் கார்லேஷன். இஃப் தி எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் தி ஒய் கோஆர்டினேட்ஸ் ஹாவ் ஒன் இன்க்ரீஸிங் அண்ட் ஒன் டிக்ரீஸிங், then it is a negative correlation. That means one is going up and one is going down. So it making a downhill graph. This means two are related as opposites. ரெண்டுமே ஆப்போசிட்ஸில் இருக்குது. எடுத்தோன்னே ஹையில் இருக்குது, அப்புறம் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ஒன்று ஹைலையும் ஒன்று லோலையும் இந்த மாதிரி வேரியேஷன்ஸில் இருந்தால் அது நெகட்டிவ் கார்லேஷன். இன்னொன்று கார்லேஷன் இருக்குது, நோ கார்லேஷன். அது என்ன நோ கார்லேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் சீம்ஸ் டு பி நோ பேட்டர்ன் அண்ட் தி பாயிண்ட்ஸ் லுக்டு ஸ்கேட்டர்டு, then it is no correlation. This is the meaning of two are not related. எதுவுமே ரிலேட்டட் இல்லை, எல்லாமே ஒவ்வொரு டைரக்ஷனில் போகுது, அதுக்கு பேர் நோ கோரிலேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இது வந்து டவுன்வேர்ட்ஸில் இருக்குது, இது வந்து அப்வேர்ட்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜீரோ வேல்யூலேருந்து கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. தட் இஸ் கால்டு நோ கோரிலேஷன் இன் திஸ் கிராஃப். அண்ட் another one more examples, scatter plots is a lower and higher decreasing or increasing is the trend. But எந்த கேட்டகரியாக இருந்தாலும் அது ஒரு லீனியர் லைனுக்கு வரணும். அப்படி வந்துச்சுன்னா அது ஒரு ஈஸியாக வந்து we can identify it as positive, negative or constant or no correlation. ஸோ இந்த மாதிரி கேட்டகரிஸாக நம்ம பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிராஃப் பாருங்கள், நம்பர் ஏ. திஸ் இஸ் த ஸ்கேட்டர் பிளாட். தட் மீன்ஸ் நோ correlation. ஒரு நாள் we cannot analyze, we cannot find out the which is the increasing or decreasing அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஸ்கேட்டர்டாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது இந்த டேட்டா ஏ.
பி டேட்டாவை பார்த்திங்கன்னா பரவி இருக்குது, பட் வந்து ஸ்ப்ரெட் ஆகலை, நாட் எ ஸ்ப்ரெட் அவுட் த டேட்டாஸ். இதெல்லாம் நீங்கள் எப்படி மீனிங் வச்சுக்கணுன்னா, பிளான்ஸ் ஒரு ஃபாரஸ்ட் பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் நிறையா ரிச்சாக வளருது, இன்னொரு ஏரியாவில் ரிச்சாக இல்லை, பட் இருக்குது, பிளான்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏல பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அந்த பிளான்ட் பர்டிகுலராக. ஃபார் எக்ஸாம்பிள் நீம் ட்ரீ ஆர் எனி அதர் ஃப்ரூட்டு ட்ரீ அப்படின்னா அந்த எல்லா இடத்துலையும் பார்க்குற இடத்துலலாம் இருக்குது அப்படின்னா நோ ஸ்கேட்டர், தட் மீன்ஸ் நோ கார்லேஷன். பி கிராஃப் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் தான் இருக்குது, மற்ற எங்கே பார்த்தாலும் அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த பிளான்ட்டை பார்க்க முடியாது. ஸோ இது பி கிராஃப். இட் இஸ் ஒன் ஆஃப் த கார்லேஷன் நோ கார்லேஷன் மெத்தட். சி கிராஃப் பார்த்திங்கன்னா ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நுழையிறோம், ஒய் ஆக்சிஸில் அதாவது டாப் மோஸ்ட் ஏரியாவில் நிறையா இருக்குது, அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிருக்கு, சில ஏரியாவில் இல்லை, சில ஏரியாவில் கம்மியாக இருக்குது. ஏலகிரியில் போனீங்கன்னா அது மாதிரி பார்க்கலாம். ஓகே, அதிகமாக ஒரு இடத்துல பிளான்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல அது பிளான்ஸ் கொஞ்சமாக போக 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 இங்கே கம்மியாக இருக்கும். இது ஒரு மெத்தட். அதுக்கு பேர் நெகட்டிவ் கோரிலேஷன். டி பார்த்திங்கன்னா சர்க்கிள், ஒரு சரௌண்டிங் ஏரியாவில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை, இதுக்கு பேர் டி கிராஃப். ஓகே, அடுத்தது இ கிராஃப். இ கிராஃப் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அந்த பீக்கில் பார்த்திங்கன்னா நிறைய செடி இருக்கும், நம்ம போகிற வழியெல்லாம் கம்மியாகவே இருக்கும், ஸோ இன்க்ரீஸிங் ஆர்டரில் இருக்கும், தட் இஸ் கால்டு பாசிட்டிவ் கார்லேஷன். எஃப் கார்லேஷன் பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் கார்லேஷன், கான்ஸ்டண்ட்டாக இந்த லைனில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கே பார்த்தாலும் அந்த பிளான்ட்டை பார்க்க முடியாது. நாட் ஓன்லி ஃபார் பிளான்ட்ஸ், பேர்ட்ஸ், அனிமல்ஸ் எக்ஸெட்ரா, ஸ்மால் இன்செக்ட் ஆல்சோ. இந்த சரௌண்டிங் ஏரியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் எஃப் கிராஃப் ரெப்ரசன்டிங் த ஸ்கேட்டர் பிளாட். ஸோ தீஸ் ஆர் ஆல் த கான்செப்ட் இன் த linear structure. Okay, the final slide is going to same concept, the scatter plot of data with various correlation coefficient. இதுலேயும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ அதே கிராஃப் தான் இங்கே வந்து வேரியஸ் ஆஸ்பெக்டில் இருக்குது. ப்ரீவியஸ் ஸ்லைட்டை பார்க்குற எப்படி இருக்கும் இருந்துச்சோ அதே கான்செப்ட் இங்கே லீனியர் வந்து கான்செப்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். பட் நமக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல இதுதான் ரிசல்ட்டுன்னு, அதுக்காக இந்த ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, அதுதான் வந்து இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கிராஃப் பார்த்திங்கன்னா டிக்ரீஸிங் ஆர்டரில் இருக்குது, இட் இஸ் ஃபார் நெகட்டிவ் கார்லேஷன். ஸோ அதே ஸ்லைடு அதுக்கு அட்ஜசண்ட்டாக கீழே பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கார்லேஷன், அதோடைய டேட்டாவை ஒரு லைனில் கொண்டு வந்தீங்கன்னா அது பாசிட்டிவ், கம்மியிலேருந்து கூட வருது, தட் இஸ் கால்டு அசெண்டிங் ஆர்டர், இன்க்ரீஸிங் பொசிஷனில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தேர்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேட்டர்டாக இருக்குது, ஆனாலும் நாம் வி கேன் ஐடென்டிஃபை இட் இஸ் எ நெகட்டிவ் ஆர்டர் பட் ஸ்கேட்டர்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் தான், பட் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் நிறைய பரவி இருக்குது. அடுத்தது கான்ஸ்டன்ட் கோரிலேஷன், தட் மீன்ஸு ஸ்ட்ரைட் லைன். அது பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் டவுன்லேயும் இல்லை அப்லேயும் இல்லை, ஒரே மீடியன் லைனில் இருக்குது, அது நல்லா இருக்குது. இன்னொன்று வந்து நோ கோரிலேஷன், ஸ்ட்ரெயிட் அவுட்டாக வந்திருக்கு, வேறு எங்கேயுமே இல்லை, தட் இஸ் கால்டு லீனியர். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் தி ஸ்கேட்டர் பிளாட், நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்டு நோ கோரிலேஷன், இட் இஸ் லீனியர் கோரிலேஷன். ஸோ லைன் வந்து அப்ளை பண்ணிட்டோம், நிறைய கிராஃப் எடுத்துட்டோம், டேட்டா கலெக்ட் பண்ணிட்டோம், டேட்டாவே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இந்த கிலோமீட்டரில் பார்த்தோம், டேட்டாவை போட்டு டாட்டட் போடுறோம், டாட்டு முடிச்சுட்டு அதை வந்து ஒரு லீனியருக்கு கொண்டு வரணும், அப்போ தான் வி கேன் ஜஸ்டிஃபைடு த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்.
ஸோ ஜஸ்டிஃபை பண்ணும்போது லைன் போடணும். லைனை நம்ம இஷ்டத்துக்கு போட முடியாது. ஸோ ஹை எண்ட்லேருந்து லோக்கு வந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் கார்லேஷன், லோவிலேருந்து ஹை எண்டுக்கு போச்சுன்னா பாசிட்டிவ் கார்லேஷன். இல்லை ஸ்ட்ரைட்டாக வருதுன்னா லீனியர், ஒரே ஸ்ட்ரைட்டாக வருது, தட் இஸ் கால்டு நோ கார்லேஷன். ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகே, in this juncture I hope in the topic will clearly understand in this scatter plot topic. So you can write down, and suppose you are we asking the question for you, scatter plot, bar diagram and histogram, you must write, and you must put the diagram, draw the diagram in about 3 topic: bar diagram, vertical and horizontal, and histogram is